பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது இது தாவீதின் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பத்தில் தாவீது என்ன பதிவு பண்ணுகிறார்? நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என்று சொல்லுகிறார். அதுபோல் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று எழுதுகிறார். இந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து தியானிப்போமானால், தேவன் தாவீதுக்கு தம்முடைய கிருபையை பாராட்டினார். தாவீது தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தி தேவனை வேதனைப்படுத்தி அவன் தேவ திட்டத்தை விட்டு வெளியே போய்விடுகிறான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, தேவன் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றும் எனக்கு பிரியமானவன் என்றும் சொல்லி அவனை மேய்த்து கொண்ட அந்த தாவீது தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தினான். இப்போது இந்த கோபத்துக்கு ஆளான தாவீது, அவன் பாவத்தை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் அவனை உணர்த்தின பொழுது இந்த தாவீது மனம் வருந்த ஆரம்பித்தான். தெய்வ சமூகத்தில் போய் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர்கிட்ட மன்றாடி இரக்கம் பெற்றான். தெய்வ சமூகத்தில் அழுது ஜெபித்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அங்கலாய்க்கிறான். என தேவன் அவனை மன்னித்து அவனுக்கு கிருபை பாராட்டினார். ஒருவேளை இந்த தாவீதுடைய பாவத்தை தேவன் மன்னிக்கவில்லை என்றால் இவனுடைய ஆத்துமா எங்கே போயிருக்கும்? தாழ்ந்த பாதாளத்துக்கு போயிருக்கும். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருத்தரும் தாவீதை போல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுகிறோம். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும், தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த தாவீது செய்த அந்த பாவம், அந்த பாவத்தினால அந்த தேவனுக்கு பிரியமாக இந்த தாவீதுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் தாவீது மனம் கசந்து அழுது மனம் திரும்பினான், தேவனிடத்தில் இரக்கம் பெற்றான். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பாவ